திருமாலின் ஆயுதமாக இருக்கும் சுதர்சன சக்கரத்தை வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். சால கிராமத்தால் ஆன சுதர்சனம் மிகவும் சிறப்பானது. திருமாலின் அனைத்து சக்திகளும் இதற்கு உண்டு என சொல்லப்படுகிறது. இதனால் சக்கரத்தாழ்வாரை வணங்குபவர்களுக்கு எதிரிகளை பற்றிய பயம் இருக்காது. மேலும் தொழில்கள் சிறக்கும் என்பது நம்பிக்கை. சக்கரத்தாழ்வாரையும் அதன் பின்புறமுள்ள யோக நரசிம்மரையும் வணங்கி வலம் வந்தால் 4 வேதங்களையும், பஞ்சபூதங்களையும், அஜாட லட்சுமிகளையும், 8 திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும். மேலும் 16 விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பார்கள். சக்கரத்தாழ்வாரை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மற்றும் தாமரை சாத்தி வழிபடுவது மிகவும் விசேஷமானது. மகாவிஷ்ணுவின் அடையாளமாக சொல்லப்படுவது அவரது கையில் இருக்கும் சங்கும் சக்கரமும் தான். இந்த சக்கரம் தீமைகளை அழித்து நல்லவைகளை காக்கக்கூடியது. இந்த சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் ஆயுதமாக இருக்கும் இந்த சக்கரம் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்பட்டு சக்கரத்தாழ்வார் என உயர்வாக பூஜிக்கப்படுகிறது. சுதர்சனர், திருவாழி ஆழ்வான், திகிரி என பல பெயர்களால் சுதர்சன சக்கரத்தை நாம் அழைக்கின்றோம். சக்கரத்தாழ்வார் சில இடங்களில் 16 கரங்கள் கொண்டவராகவும் சில இடங்களில் 32 கரங்கள் கொண்டவராகவும் காட்சி தருகிறார். சங்கடங்களை போக்கி மங்காத செல்வத்தை தரக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். இவரை வணங்குவதால் நமக்கு ஏற்படும் தோஷங்கள், துன்பங்கள் அழியும். மேலும் செல்வம் பெருகும். அவருக்குரிய மகா சுதர்சன மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் மறைந்து போகும். ஆபத்துக்கள் விலகும், எதிரிகள் விலகுவர், தைரியம் கூடும், மகிழ்ச்சி நிலைக்கும். பெருமாள் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். சக்கரத்தாழ்வார் தனது 16 கரங்களிலும் 16 விதமான ஆயுதங்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வலதுபுறம் உள்ள கைகளில் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சதாமுகாக்கணி, மிஸ்கிரிசம், வேல் ஆகியனவும், இடது கையில் பாஞ்ச சன்யம், சாரங்கம், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம் ஆகிய ஆயுதங்களை கொண்டுள்ளார். பெருமாளின் கையில் இருக்கும் சக்கரம் பெருமாளுக்கு இணையாக கருதப்படுவதால் சுதர்சன ஹோமம், சுதர்சன மந்திரம் ஆகியன மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சுதர்சன மந்திரம் உச்சரிக்கப்படும் இடத்தில் தீமைகள், எதிரிகள் இருக்காது என்பது நம்பிக்கை. தற்போது இந்த சக்தி வாய்ந்த சுதர்சன மந்திரங்களை காணலாம். முதலாவதாக சுதர்சன காயத்ரி மந்திரம். சுதர்சனாய வித்மஹே ஜ்வாலா சக்ராய தீமஹி தன்ன சக்ர பிரசோதயாத். அடுத்ததாக சுதர்சனர் மூல மந்திரம் ஓம் சஹஸ்ரார ஹூம் பட். அடுத்ததாக மகா சுதர்சன மந்திரம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய ஹ்ரீம் கோவிந்தாய ஸ்ரீம் கோபி ஜனவல்லபாய ஓம்பராய பரமபுருஷாய பரமாத்மனே மமபரகர்ம மந்திர தந்திர யந்திர உலஷத அஸ்திர சஸ்திர வாத பிரதிவாதானி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோசய மனிஸ்தோவன் மோசய ஓம் மகா சுதர்சனய தீப்திரே ஜுவாலா பரிவிருதாய சர்வதிக் ஷோபனா கராய ஹூம் பட் பரபிரஹ்மனே ஸ்வாஹா. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மகா சுதர்சன மந்திரங்களை தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்துவிட்டு சுத்தமான ஆடை உடுத்தி கிழக்கு நோக்கி அமர்ந்து கண்களை மூடி குறைந்தபட்சம் 9 முறை உச்சரிக்க வேண்டும். 108 முறை உச்சரிப்பது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். அனைத்து விதமான நன்மைகளையும் தரும். அஞ்ஞானம் விலகி ஞானம் பிறக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.